கடக ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு வருஷம் இவ்வளவு நாட்கள் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்ககிட்டே வந்து நடைபெற போகுதுங்க. காரணம் சனிவனுடைய வக்ரம். இன்றைய இதுல சனி வக்ரத்தினுடைய பலங்களை தான் நம்ம பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. ஓம் மைஜாயுத்மி தண்டகஸ்தாய் திமிக தன்னோ வாராகி பிரசோதியார். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருபடி சரணம். கடகராசியில் பிறந்த நண்பர்களே, சனி பகவான் உங்களுடைய கடகத்திற்கு 9ஆம் வீடான மீனத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர் வக்ரமடை போறார். எப்போ? ஜூலை 27ஆம் தேதி மற்றும் டிசம்பர் 11ஆம் தேதி வரை அவர் வக்ரத்தில் தான் நிற்க போறார். 9ஆம் வீட்டுல பாக்கிய சனியாக அமர்ந்தவர் உங்களோட வயது மூத்தவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்கள் அல்லது முதலாளிகள், இவர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைச்சிருக்காது. அவங்களாலேயே உங்களுக்கு சில தடைகளும் பிரச்சனைகளும் அல்லது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு முட்டுக்கட்டையாகவும் அவங்க இருந்திருப்பாங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்களால உதவி பண்ணியிருக்க முடியாது. ஆனா அந்த ஒரு சூழல் இப்ப மாறுதுங்க. ஏன்னா அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. மேலும் அந்த குருனுடைய 9ஆம் பார் அந்த சனி பகவானுக்கு கிடைக்குது. அந்த சனிவன் வக்ரம் அடைகிறார். அப்ப சனியுடைய வக்ரத்தால் கிடைக்காத பதவி வாய்ப்பு, கிடைக்காத வேலை வாய்ப்பு, கிடைக்காத குழந்தை பாக்கியம், அதாவது குடும்பத்துல வாரிசு கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு அதிகார அந்தஸ்து பதவி யோகம் நிச்சயம் உண்டு. இந்த சனி வக்ர காலகட்டத்துல ரொம்ப வருஷமா நீங்க வெயிட் பண்ண விஷயம், ரொம்ப வருஷமா அதுக்காக நீங்க போராடி இருக்கீங்க, கஷ்டப்பட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட விஷயம் இப்போ பலித்தமாகவும் நடந்தே தீரும். அதே போலதான் திருமண காரியங்கள், தடையின்றி திருமண காரியங்கள் நடந்தே தீரும். திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்து சேரும். சரிங்களா? சோ அதே போல மிக முக்கியமா காணாமல் போன பணம், கொடுத்த பணம், மற்றவங்களுக்கு ஜாமீன் கேரண்டி போட்டிருப்பீங்க அல்லது தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க. அப்படிப்பட்ட பணமாவது மீண்டு திரும்ப கிடைக்கும். அதனால உங்களுடைய கௌரவம் தப்பிக்கும். கௌரவம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து தப்பிக்க போறீங்க. ஓகேங்களா? இழந்த நல்ல ஒரு பெயர் உங்களுக்கு கிடைக்க போது. மறைமுகமான வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பணம் சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடகராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை காணாமல் போகும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? வீட்டுல நிச்சயமா ஒரு சுபகாரியங்கள் நடந்தே தீர்ந்து சனி வக்ர காலகட்டத்தில். மேலும் உங்களோட வயது மூத்தவர்கள் பெரிய அந்தஸ்து அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு கிடைச்சி உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய தருணம். பெயர் புகழ் உச்சம் தொடுவீர்கள். நிச்சயமா மேடை ஏறி பாராட்டப்படுவீர்கள். நீங்க ஸ்டேஜ் ஏறி மேடை ஏறி பாராட்டப்படக்கூடிய தருணம் இது. கைத்தட்டல்கள் வாங்குவீங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அதுக்கு உங்களுடைய பர்சனல் காரியங்களாக இருக்கலாம் அல்லது வேலை மற்றும் தொழில் இருக்கக்கூடிய காரியங்களாக இருக்கலாம். எப்படினாலும் உங்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்க போறது உறுதி. பெயரும் புகழும் பதவி நிச்சயமான முறையில் கிடைக்கும். இந்த வக்ர காலகட்டத்தில் நிச்சயமா கடகராசிக்காரங்க செய்ய வேண்டியது, கோயிலில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு உங்களால் முடிந்த உணவு வாங்கி கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே போல பறவைகளுக்கு நீர் அருந்துவதற்கு வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ இந்த மாதிரியான ஒரு புண்ணிய காரியங்களை செய்யும் போது மேலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். தவறாம இந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மாற்று நம்பர் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.